இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். விக்ரம் சார், நான் கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டாப்ல இருக்கு. அவர் பக்கத்தில் இருக்கிற பேர் கேட்டாலும் பேர் சொல்லிட்டா தப்பு இல்லை. விக்ரம் தான் அவர் பேருக்கு. வேற எந்த ஊரில் வரியா? பானாவரம். பானாவரம் எந்த இதில் இதா? நம்ம சோழிங்கர் பக்கத்தில் இருக்கிற பானாவரத்தில் தான் வந்துருக்காள். விக்ரம்னாக்கா இந்த நடிகர் விக்ரம் அவரா? இது என் பேர் விக்ரமுங்க. அவரு வேற. அந்த விக்ரம் இந்த விக்ரம் சியான விக்ரம் என்னையும் ஒன்றும் சேர்க்காதீங்க அப்படின்ட்டாப்ல. இந்த பானாவரத்தில் ஒரு காடு இருக்குதாமே, உண்மைதானே? இந்த காட்டில் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு? நான் சின்ன பண்ணப்போ புலி இருந்தது, சிங்கம் இருக்கு. சின்ன வயசுலேயே புலி சிங்கம்லாம் இருந்ததா? புலிக்கு சின்ன வயசா இல்லை உங்களுக்கு சின்ன வயசா? எனக்கு சின்ன வயசு. இவருக்கு சின்ன வயசியா? புலிக்கு சின்ன வயசு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறமா இப்போ என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கா இல்லையா? அங்கே எதுவும் வறட்சி காணப்படுறதால அங்கே எதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால, மான்கள்லாம் இல்லாதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அங்கேருந்து விலங்குகளை எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல அதுக்கு சூழ்நிலை எந்த இடம் சரியா இருக்கோ அந்த இடத்துல எடுத்து போய் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பு, சின்ன உயிரினங்களும் அதனால எந்த அளவுக்கு இருக்க முடியுமா அந்த அளவுக்கு. மான்லாம் கூட உண்டா? மான் இருக்கு. மான்லாம் கூட இன்னைக்கு மான்லாம் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இது மாதிரி கொடூரமான விலங்குகள்லாம் பார்த்தா போயிட்டு ரொம்ப அடர்ந்த காடுகளில் எடுத்து போய் விட்டுறதா சொல்கிறாங்க. நம்ம காட்டுக்கு போகிறப்போ நம்ம என்னென்னலாம் பின்பற்றணும் விதிமுறைகள்? காலில் முதல்ல சேஃப்டியாக ஷூவோ இல்லை செப்பலை போட்டுக்கலாம். காலுக்கு ஷூவை போட்டுங்க, செப்பலை போட்டுங்க. சேஃப்டி ஒன்று. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. போகிறதுனா எல்லாம் முழுக்கை சட்டையை போடுங்க. பேண்ட்டு ஃபுல்லாகவே போடுங்க. ஒரு ஹெல்மெட்டு போட்டு போயிடுங்க. ஒரு லைட்டு எவ்வளோதானா? ஒரு கயிறு இது மாதிரி ஏதாவது எதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல காடுகளில் பார்த்தீங்கன்னா சிறகுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே இருக்கக்கூடியது ரொம்ப காஞ்சி போயிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லேருந்து கீழே இருக்கக்கூடிய பில்லுலேருந்து எல்லாமே காஞ்சி போயிருக்கும். தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதில் இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி எல்லாமே காஞ்சி போயிருக்கிறதால என்ன பண்ணால் நிறைய பேர் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணால் நிறைய பேர் பார்த்தா அந்த பக்கம் புகைப்பிடிச்சிட்டு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய அந்த தீக்குச்சியை அப்படி கீழே போட்டாங்கன்னா அந்த காடு பார்த்தா எரிஞ்சு போகிறதான வாய்ப்பு. இன்றைக்கி நிறைய காடுகள் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நிறைய காடுகள் அது போல் தீ பிடிச்சதெல்லாம் உண்டு. சோழிங்கர் மலையில் இப்போ நரசிம்மசாமி கோயிலாண்டு இருக்கக்கூடிய அந்த மலைகளும் பார்த்தா தீ பிடிச்சிருக்கு. இது போல் பார்த்தா என்ன காரணம்? நம்ம இருக்கக்கூடிய நம்ம மக்கள் பார்த்தா நம்மளுடைய காடை நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்தபடியா அந்த மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பார்த்தா அவங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து வெளியே கொட்டுறாங்க அப்படின்னா அந்த சாம்பல்லேருந்து வரக்கூடிய அந்த நெருப்பானது பார்த்தீங்கன்னா அது காட்டை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வெய்ய காலன்றது பார்த்தா தன் வீடை எப்படி பாதுகாப்பலாம் அது போல் பார்த்தா எந்த இடத்துல நெருப்பு கொண்டு போகாமல் காட்டுக்கிட்ட போயிட்டு எதுவும் சமையல் எதுவும் செய்யாமல் சில பேர் பார்த்தா உங்களுக்கு வனத்துறையே இன்றைக்கி எச்சரிக்குது. என்னன்னாக்கா காட்டுக்குள்ளே போகிறப்போ யாரும் புகை பிடிக்கவே கூடாது, தீப்பெட்டியில் யாரும் கொண்டு போகவே கூடாது. அதுக்கு அடுத்தபடி அங்கே போயிட்டு யாரும் சமையல் செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவோம், சனி ஞாயிறு ஆச்சா நம்ம எங்கன்னா போய் ஒரு காட்டில் போய்ட்டு ஒரு ஓரமாக இருந்து ஏதாவது ஒன்று சமையல் செஞ்சு சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட போகிறதுலாம் உண்டு. அது மாதிரிலாம் பார்த்தா இந்த காலகட்டத்தில் உள்ளே போகிறதையே பார்த்தா காட்டில் பார்த்தா வனத்துறை பார்த்தா உங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால் யாருமே காட்டு பக்கமாக நெருப்பு கொண்டு போகாதீங்க. நீங்கள் நெருப்புகள் கொண்டு போகிறது மூலமாக காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்த்தா இது வன சரணாலயத்து மூலமாக உங்களுக்கு பார்த்தா கடுமையான நடவடிக்கை உங்கள் மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் தயவுசெய்து யாரும் காட்டு பக்கம் இந்த வெயில் காலத்தில் அந்த பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் நெருப்பு கொண்டு போகாதீங்க அப்படின்றது எங்களோட தாழ்மையான கருத்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறேன். ப்ரைவேட் கம்பெனியில் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க? நான் டெக்னீஷியனா? என்ன மாதிரி டெக்னிக்கலான வேலை நீங்கள் செய்வீங்க? சிஎன்சி மிஷின் இருக்குது. சிஎன்சி மிஷினு அதோட மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான். சிஎன்சி மிஷினை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். அந்த சிஎன்சி மிஷினில் தயாரிக்கிற மிஷின். பிரேக்லாம் நீங்கள் தான் தயார் பண்ணீங்களா? பிரேக் தயாரிக்கிற மிஷினை ரிப்பேர். அந்த பிரேக் தயார் பண்ணுற மிஷினே இவங்க தான் தயார் பண்ணி அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது இருக்குது அதில் கூட நிப்பிள் ஏதாவது போச்சு இல்லை ஏதாவது போச்சுனாலும் இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிறதுலாம் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம அந்த பிரேக் அப்படின்றது சீக்கிரமாக தேய்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட கேட்டால் தெரியுமா இல்லை மிஷின் தயார் பண்ண கேட்டால் தெரியுமா? யார்கிட்டாலும் தெரியுமா? மெக்கானிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அவன் கரெக்டான பதில் சொல்லுவான். தெரியாத ஆளுகிட்ட போய் இதை பற்றி கேள்விக்கிட்ட அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்வி நீ சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாழ சாயமல் சொல்கிறோம். அதுக்கு ஹெட்ஃபோன் உங்களுக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மழை நீர் இருக்குல்ல, மழை நீர், அந்த கேள்வி மாற்றி கேட்டேன். அந்த கேள்வி தான் ஏற்கனவே கேட்டீங்களா? அவர் தான் தெரியல டிப்டார்ல. ஏதாவது மாற்றியாவது கேளுங்க. இதுக்காவது யாராவது சரியான போட்டால் டேப் தேஞ்சிடும்ல. ஒரே ரீல் போட்டால் இந்த எபிசோடில் இப்போ தான் முதல்ல அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ரெண்டாவது உங்ககிட்ட கேட்ட கேள்வி. மறுபடியும் நான் கேட்டல பக்கத்தில் நின்று கேள்வி கேட்டாப்ல. அதனால் பக்கத்தில் தெரிஞ்சுதான் அவரே சொல்லியிருப்பாப்ல. அதனால் சொல்லண்டால. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம் அப்படின்னா, உலகம் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அதான் அதுதான் உண்மைதான். அந்த உலகம் சுத்தத்தை 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தை சுற்றுது? டண்டடக்கா டண்டடக்
பார்ப்போம். 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கேட்டுனா 2008 சொல்லிட்டு இருப்பேன். 10வது படிக்கிறப்போ கேட்டு தான் சொல்லியிருப்போம். இப்போ வந்து கேட்டால் அப்படியே உலகம் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேகத்தை சுற்றுதுன்றது சொல்ல முடியுமா முடியாதா? ஒரு சாதாரணமாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, 24 மணி நேரம் 24 மணி நேரம் பூமியோட சுத்த அளவு எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. 24 அப்படியே வந்து டிவைட் பண்ணி மொத்தமாக பிரிச்சோம்னா கணக்கு போட்டு நீ சொன்னீங்கன்னாக்கா ஈஸியாக தெரிஞ்சுடும். யார் இது கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? விஜய் சார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோம், சரியா கேட்கலன்றாங்க. விஜய். விஜய் எந்த ஊர்லேருந்து வராப்ல? மாசா மாசாப்பேட்டை அப்படின்னு வருமா? இல்லை சார். இல்லையா? மாசாப்பேட்டை எந்த இடத்துல இருக்குது கரெக்டாக? அது கண்ணமாக்குத்தூர் பக்கத்தில் இருக்குது. கண்ணம்மா யாரு? சார் கண்ணம்மா என்ன கேட்டா? கண்ணம்மா என்ன கேட்டா? அது கண்ணமங்கலம் தானே? அது கண்ணம்மாவை கூட்டு விட்டு தானே? அது அப்படி சொல்லலாம். கண்ணம்மாவை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க? நானே ஏதோ இப்போ தான் அப்படி போயிட்டு வந்துக்கிறேன். கண்ணம்மாவை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் எப்படி போய் சொல்ல முடியும்? கரெக்டு தானே? என்ன படிக்கிறா? 9th சார். 9th எந்த ஸ்கூலு? செட்டியார் ஸ்கூல். செட்டியார் ஸ்கூலா? செட்டியார் ஸ்கூலில் 9th. அப்போ அடுத்தது 10வதா? ஆமாம் சார். இந்த 9வது வந்து 10வது போகிறது எப்படி சுலபமாக போயிடலாமா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணுமா? சுலபமாக போயிடலாமா? என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்குது உனக்கு? எல்லாமே இருக்குது சார். எல்லாமே இருக்குதா? என்னென்ன சப்ஜெக்ட் கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்? தமிழும் இங்கிலீஷும் சயின்ஸு சோசியல் சயின்ஸு. அவ்வளோதான். நாலு தானா? அவ்வளோதான் சார். தமிழ் மீடியம் சார். தமிழ் மீடியம் மட்டும் சொல்லு பார்ப்போம். தமிழ் சார். இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸா? அதில் முடிஞ்சிச்சா? இப்போ வந்துச்சு மேக்ஸ். முதல்ல போன முறை தான் மேக்ஸ் வரல, இந்த முறை மேக்ஸ் வந்துச்சு. உனக்கு கூட படிக்கிறவங்கள யார் ரொம்ப சிறந்த நண்பர்கள் யார்? சசிகுமாரா? ஏன் அவர் வந்து சிறந்த நண்பர் அவனுக்கு ஆனார்? சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டா? அதனாலயா? மற்ற ஃப்ரெண்டுலாம் ஏன் உனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக ஆகலை? புரியாதா? ஏன் பிடிக்காதுன்னு கேட்டேன். சண்டை போடுவாங்களோ? அதனாலயா? சண்டை போடுறதுனாலயா இல்லை எப்படி சரியா பேசுறதுனாலயா? சண்டை போடுறதுனால. நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா எங்கே போவீங்க? எங்கன்னா வெளியே போயிட்டு ஊருக்கு எங்கன்னா போவோம், இல்லை கோயிலுக்கு போவோம் சார். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு போவீங்க? வேப்பூர் கோயிலுக்கு போவோம் சார். வேப்பூர் கோயில் என்ன கோயில்? அங்கே என்ன சாமி இருக்குது? பொன்னியம்மா கோயில். எப்பவுமே அங்கே தான் போயிடுறதா? என்னப்பா சின்ன வயசுலேயே கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க பொழுது? உண்மை சனி ஞாயிறில் தான் சார் போவோம். சனி ஞாயிறில் மட்டும்தான் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு. ஏன்பா உனக்கு வந்து இந்த தற்காப்பு கலை ஏதாவது தெரியுமா? அப்படின்னு என்னது? தெரியல சார். தற்காப்பு கலைன்னா என்னன்னு தெரியாதா? தெரியும் சார். கராத்தா குங்ஃபூ சார். கராத்தா குங்ஃபூ அவ்வளோதானா? இது 2 தானா? இல்லை வேற ஏதாவது இருக்குதா? வேற எதுவும் இருக்குதா? உனக்கு என்ன இதில் தெரியும்? எதுவுமே தெரியாது. யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துட்டானா அப்போ என்ன பண்ணுவீங்க? அடிப்பேன் சார். அடிப்பியா? ஐயோ, வன்முறை கூடாது. வன்முறை கூடவே கூடாது. சமாதானமாக போங்க, அதுதான் நல்லது. ஓகேவா? வன்முறை அதனால செட்டு பட்டில் கட்டி விட்டுக்கிறியா? ஏரியாவில் பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகவே செட்டு பட்டில் கட்டி விட்டுரு. எனக்கு பார்வை கொஞ்சம் பயமாகவே இருக்குதுப்பா. தம்பி எதிர்காலத்தில் என்ன வரணும்னு உனக்கு ஆசை? போலீஸா? எதுக்காக போலீஸாக வரணும்னு ஆசைப்பட்ட? எங்கள் வீட்டில் தான் சார் சொல்லுவாங்க. வீட்டில் அதான் சொல்லுவாங்களா? அதனால் வீட்டில் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க. எந்த நேரம் ஏதாலும் தம்பி விஜய் நீ போலீஸ் ஆகணும் அப்படின்னால போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்காப்ல. இந்த மற்றபடி இந்த சமூகத்துக்காக சேவை செய்கிற சமூக சேவகரோ இல்லை ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராகவோ இதெல்லாம் வரணும்னு எதுவும் விருப்பம் இல்லையா? எதுக்காக? போலீஸில் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தின்றதுனால அந்த வகை போனா? எங்கள் அம்மா பேச்சு கேட்பேன் சார். அதனாலயா? அம்மா பேச்சு கேட்கறதுனாலயா? அம்மா வந்து எது சொன்னாலும் அதை பற்றி தான் நான் கேட்பேன். அம்மா வந்து என்ன போலீஸ் அம்மா சொல்லு. துர்காதேவி. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா தான் பிடிக்குமா? ஏன் அப்பா பிடிக்காதா? அப்பா பிடிக்காது. அதை பற்றி நான் கேட்கல. கேட்கலாமாவா? அதெல்லாம் மிக்ஸி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுத்தம் அந்த மோட்டர்? தெரியல சார். தோராயமா? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 300-400 சுத்தம் சார். 300-400? அவ்வளோதான் இருக்குமா? இன்னும் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குதா? அவ்வளோதான். விஜய்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான். 300-400 சொல்லியிருக்காப்ல. பரவாயில்ல. யார் இதுக்கு சரியா சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கன்றதை பார்ப்போம்.